வாழ்வோம் வாழ்விப்போம். இதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில என்ன ஆயிர போகுது? செத்து தானே போவோம். செத்தா போறோம். எல்லாரும் தானே சாகுறாங்க. சாகாம யார் இருக்கிறாங்க? கேட்க நல்லா இருக்குது. எல்லாரும் செத்துதான் போறாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் உனக்கு தெரியல. நீ அந்த பாடம் படிக்கல. சப்ஜெக்ட் தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் நீ போவ. நீ நம்பர்ஸ் மட்டும் உனக்கு தெரியுது. 1 2 3 நியூமெரிக்கலி நீ சொல்றதுக்கு உனக்கு தெரியுது. தட்ஸ் ஆல். இட்ஸ் குட். பட் நியூமெரிக்கலோட நிக்கல மேத்தமெட்டிக்ஸ். எங்கேயோ போகுது. ஆனா நியூமெரிக்கல் அங்க இருக்கும். எவ்வளவு தியரிஸ், எவ்வளவு லாஸ் இல்ல? அந்த நம்பர்களுக்கு அதுக்கு மேல் போய்கிட்டே இருக்குது. பட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் நம்பர் தான் சொல்றோம்னா உன் லைஃப் என்னதுக்கு ஆகும்? அப்படித்தான் நீ சொல்லிட்டு இருக்கோம். இந்த உருவத்தை பார்த்து சாகுறதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம்னா நமக்கு அறிவு வேலை செய்யல. உண்மையை ஏற்றுக்கல். இததான் இப்ப நம்ம உணர வேண்டியது. பொய்யை என்ன பண்ணலாம்? பார்க்கலாம், கேட்கலாம். ஆனா உண்மையை உணர மட்டும்தான் முடியும். எதை உணர்கிறீர்களோ அது உண்மை. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான். நல்லதான் இருக்குது அந்த பொண்ணு. அழகா இருக்குது. எல்லாம் கரெக்ட். நீ பாக்குறதுனால அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட முடியாது. லட்சணமா இருக்குது. சிரிச்சா அழகா இருக்குது. பேசும்போது நல்லா இருக்குது. இது பொய். அந்த பொண்ணை பத்தி மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நல்ல பொண்ணுதான், அதுவும் பிஎஸ்சி படிச்சிருக்குது, அவங்க அப்பா அம்மா எல்லாம் நல்ல வசதியானவங்க, நல்ல சொத்து இருக்குது, எல்லாம் கேட்டதெல்லாம் சரியா இருக்குமா? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் பாய் விட்டு எந்திரிக்க. பெட்ட விட்டு துணி துவைக்கிறதுக்கெல்லாம் சொல்லிட்டு, நாங்க எங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாதுங்க. இவன் பேண்ட் சட்டைய இவனே கசக்கி காய போட்டுட்டு இருந்தான். அவ சொல்லிட்டா முதல்ல போய் என்ன வாங்க சொல்ற? வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வாங்கங்கிறா. அப்புறம் இவன் நினைக்க, ஆமா குடும்பம் தான் வாங்கி தானே வைக்கணும், நினைக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஏன்னா அவனே பணம் இருக்குது, வாங்கிட்டான். வாஷிங் மிஷின் வாங்கிட்டான், கிரைண்டர் வாங்கிட்டான், மிக்சி வாங்கிட்டான், என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் வீட்டுல சேர்த்தான். முதல்ல அவன் இந்த படம் இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. கடையில் போய் சாப்பிடுவோம், ஒரு ரூபா போவான், காசெல்லாம் மிச்சம் முடிச்சுட்டு இருப்பான். இப்ப என்ன ஆயிட்டு, வந்த உடனே பேங்க்ல இருந்த டெபாசிட் முதல் அந்த சூப்பர்வைசி என்ன பண்ணிட்டா? சுத்தமாக்கிட்டா. ஏன்னா எனக்கு அந்த காலத்திலேயே ஒரு ஆசைங்க, கழுத்தை ஒட்டி ஒரு நகை போடணும். போய் பார்த்தா அது 5 பவுனுக்கு கீழே கழுத்தை ஒட்டெல்லாம் முடியாது. 5 பவுன் என்னாச்சு? எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் போகுது இல்லையா? டெபாசிட் எடுத்துட்டான், சேவிங்ஸ் போச்சு, சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாலே செலவு இழுத்து விட்டுருதா. அவ வீட்டுல இருந்து பெட்டியில கொண்டு வரும்போது 4 புடவை தான். இன்னைக்கு 45 புடவை இருக்குது இஎம்ஐல. புடவை எப்படி இருக்குது? இஎம்ஐல இருக்கு. தலைவர் என்ன வாரு? அப்போ பார்த்தது கேட்டதெல்லாம் இல்ல, உணர்வு. அப்ப எப்ப உணர முடியும்? நீங்க அதை பத்தி அனலைஸ் பண்ணணும், நீங்க தேடணும், நீங்க பழகணும், அப்பதான் உணர முடியும். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபேமிலியில பார்த்து வைக்கிறத விட லவ் பண்ணிக்கிட்டு சூப்பர், இட்ஸ் குட். பட் ஏமாத்திடக்கூடாது இல்லையா? லவ் பண்ணும்போது 2 பேருமே உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு, கேரக்டர் தெரியும். 2 நாள் அந்த பொண்ணு பேசுறது ஒரு மாதிரி இங்கிலீஷ்ல பேசலாம், 3ஆவது நாள் வாய்ப்பு கொப்பளிச்சிருவாங்க, வேற வழி இல்ல. என்னவோ லண்டன்ல இருந்து இறங்கின போது சுஷிலாம். அவன் ஒரு வாரம் பழக சும்மா ஒழுங்கா பேசிட்டு சொன்னா பேச ஆரம்பிச்சிடும் இல்லையா? மறைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. அவன் கொஞ்சம் நீங்க பேச பழக போகும்போது அந்த கேரக்டர் தெரியும். உண்மை என்பது உணர்வதற்குரியது. உணராம உண்மைய நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது.